குமாரி, யாழ்னி பாப்பா பாரு, குழந்தைங்கள எவ்வளவு அழகா பாத்துக்கிறா. ஆமா முத்து மாமா, நானும் அவளை ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். அவளை அழகா பாத்துக்கிறா. அவங்க தூங்கும் போது தட்டி கொடுக்குறா. அவங்க பயந்தா கூட அவங்கள புடிச்சிக்கிறா. இங்க பாருங்க செல்லக்குட்டி, அக்காவை பாருங்க. அக்கா பாருன்னு சொன்னா சிரிக்கிறீங்களா செல்லக்குட்டி? அக்கா பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஏன் குட்டி புரியாது? நீ பேசுறது அவங்களுக்கு எல்லாம் புரியும். நீ பேசுறத கேட்டுதானே பசங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆமா சித்தப்பா, நான் பேசுனாலே கியூட்டா சிரிக்கிறாங்க. குட்டி, பாப்பா கூட எல்லாம் விளையாடுறது போதும். கடகடன்னு போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம டிஃபன் சாப்பிடலாம். பாப்பா கூட குளிக்கணும்ல, அவங்கள குளிப்பாட்டிடலாம். ஓகே? ஓகே சித்தி. வாங்க அண்ணன், வாங்க தேனு. செல்லக்குட்டி, பார்க்க ரொம்ப அழகா இருக்கடி செல்லக்குட்டி இந்த ஃப்ராக்ல நீ. செல்லம், நீங்க இந்த வயசுலயே கோட் ஷூட்டா பெரியப்பா மாதிரியே போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க செல்லம் நீங்க. ஏங்க அவனை பாருங்களேன், எவ்வளோ அழகா வாயில கை வச்சு எவ்வளோ கியூட்டா தூங்கிட்டு இருக்கான். மாமா, யானி பாப்பா எங்க? யாழ்னியும் பூமாரியும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க தேனு. குமாரி, பாப்பாக்கு தான் பேர் வச்சு ஃபங்க்ஷனு, உனக்கு கிடையாது. சீக்கிரம் நீயும் யாழ்னியும் ரெடி ஆகி வெளியே வாங்க. இதோ வரேன் தேனே. அண்ணா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள போய் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ற வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி முத்து, பசங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் வேலையை பாருங்க. என்ன பண்ற யாழினி? இவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம வந்து, இன்னும் வெளியே வரவே இல்லை அவ. பாத்தீங்களாங்க, வீட்டில எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரையும் விட்டுட்டு இருக்க மாட்டா. இங்க வந்து நம்ம வந்திருக்கோம்னா கூட வெளியே வரல பாருங்க. அவங்க சித்திக்கிட்ட அவ்வளோ ஒட்டிக்கிட்டா. யானி குட்டி, நீ ஏன் இது? என்ன பாவாடை தாவணிலாம் பலமா இருக்கு? எப்ப எடுத்த பூமாரி இந்த ட்ரெஸ்? நேத்து குட்டி பசங்க 2 பேருக்கு துணி எடுக்க போனோம் மாமா. அங்க இது ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம யாழினிக்கு அழகா இருக்கும்னு அப்பயே கொண்டு வந்துட்டோம். பூமாரி, இந்த ட்ரெஸ்ல யானி ரொம்ப அழகா இருக்கால? ஏனே, யாழினி இந்த ட்ரெஸ்ல இல்ல, அவ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பா. பூமாரி, குட்டி பசங்க கூட 2 பேரும் ஃப்ராக்லயும் கோட் ஷூட்லயும் சூப்பரா இருக்காங்க பார்க்க. தம்பி பாப்போட ட்ரெஸ்ஸையும் தங்கச்சி பாப்போட ட்ரெஸ்ஸையும் நான் தான் செலக்ட் பண்ணேன். அதனாலதானா அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸும் இவ்ளோ அழகா இருக்கு. நம்ம யாழி பாப்பா செலக்ஷன் சூப்பரா இருக்கு. டாடி, அது மட்டும் இல்ல, நம்ம மக்கள் சொன்ன பேர்ல இருந்து அவங்க 2 பேருக்கும் பேரும் நான் தான் செலக்ட் பண்ணேன். செல்லம், அவங்க 2 பேருக்கும் என்ன பேர் செலக்ஷன் பண்ணீங்க? அது சஸ்பென்ஸ். தொட்டில போடுறப்ப நான் தான் சொல்லுவேன். செல்லம், நீ சொல்றதுக்கு முன்னாடியே மம்மி கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேரை சித்தியும் சித்தப்பாவும் சொல்லிடுவாங்களே, அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ல முடியும். இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். யானி, ஃபர்ஸ்ட் சித்தியும் சித்தப்பாவும் தான் சொல்லணும். அதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லணும். அப்படிலாம் அடம் பிடிக்க கூடாது. சித்தி பாருங்க சித்தி, நீங்க தான சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நான் தான் பேரை சொல்லணும்னு. மம்மி நானும் பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. இல்ல மாமா, நாங்க தான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் நம்ம யானி தான் நம்ம பசங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. என்ன பூ மாதிரி சொல்ற? குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க தானே ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேர் வைக்கணும். குட்டி பசங்க 2 பேரையும் நானும் உங்க அப்பாவும் பாத்துக்கிறத விட நம்ம யாழினி பாப்பா தான் ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறா. அதனால அவள் தான் பேர் ஃபர்ஸ்ட் வைக்கணும். குமாரி, அப்புறம் சித்தி ஏதாச்சும் சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க மாமா. அவங்க தான் சொன்னாங்க பாப்பா யாழினி பாப்பா கிட்டே சொல்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு. சரிம்மா சரிம்மா, நீ ஏன் வை வாயாடி.